இங்க ஒரு அம்மா அந்த தமிழிசை சவுந்தரராஜன், நான் ஏதாவது பேசிடுவேன், என்ன அந்த யூடியூப் இருக்கு, அந்த குன்ஸ் இருக்கிறாரு பாரு, என்னை மாட்டி விடுறதே வேலை. அண்ணா நீங்க ஏற்கனவே மீட்டிங் போட்டீங்களா, திருவச்சூர் பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அந்த குண்டு தானே மாட்டி விட்டார் அந்த குன்ஸ். அதனால எங்க போனாலும் என் பேர் இருந்தா வந்துடுறாரு, இல்லைன்னா அடக்கி வாசிருக்க மாட்டேன். தமிழிசை சவுந்தரராஜனே, நீ எது வேணாலும் பேசிக்குங்க, எது வேணாலும் போட்டுங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லையா? ஒரு முதலமைச்சர் ஒரு அப்போலா மருத்துவமனை போக கூடாத இந்த அம்மா சொல்லுது. அது எப்படி முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு ஓமாந்தூருக்கு செல்லக்கூடாதா? எதுக்கு போய் அப்போலாவுக்கு சொல்றிய? உனக்கெல்லாம் என்னத்த சொல்றது? நீலாம் ஒரு பெண்ணா? அப்போ உங்க அப்பா வந்து, நான் வந்து டீசெண்டான ஒரு, உங்க அப்பா குமரி ஆனந்தன் ஐயா நல்லவர், உங்க அப்பா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செல்லவில்லையா? ஏன் மோடியோட தம்பி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லையா? இப்படி இருக்கின்ற போது நீ என்னதான் தமிழிசை சவுந்தரராஜன், நீ என்னதான் எப்படியாவது முதலமைச்சரை திட்டினாதான் உனக்கு பதவிங்கிற காலம் எல்லாம் போயிருச்சு. ஏன்னா மீண்டும் நீ கவர்னரா ஆக முடியாது. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா உன்னை வந்து எவ்வளவு அவமானப்படுத்தினாரு இல்லையா? நீ எல்லாம் ஒரு அம்மா, அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். ஆனா ஒக்க மக்க இதை கூட மாத்தி போட்டுறாதீங்கப்பா, பயமா இருக்குது இல்லையா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இல்லையா, தமிழ்நாட்டிலே 2026 முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எடுபடாத எடப்பாடி பழனிசாமி, நீ எதுக்காக போய் அமித்ஷாவோட கூட்டணி வச்சிருக்கிறனா? உன் மகன் மேல கேஸ் இல்லையா, உன் சம்பந்தி மேல ஊழல் வழக்கு. அமித்ஷா ஒருவர் வந்து உன் மகனை காப்பாத்தணுமா, நீ வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்றியா? உன் சம்பந்தியை காப்பாத்தணுமா, இல்லன்னா உன்னை நான் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதுனால நீ போய் அங்க போய் காலில் விழுந்து கிடக்குறிய. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்களோ அவங்கெல்லாம் அம்புடுதான் உருப்படாது. பாட்டாளி மக்கள் கட்சினா இங்க யாருக்குன்னே தெரியாது. அவரு அப்படிதான், ஸ்டாலின் திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும். உங்க அப்பா வீட்டுல போயிட்டு இல்லையா ஒட்டு கேட்கும் கருவி வச்சமெல்லாம் நீலாம் ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அவரே சொல்றாரு, ஐயா ராமதாசே சொல்றாரு இல்லையா, அப்பன் சொல்ல கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்பன் பேச்ச கேட்காத ஒருவர்லாம் இன்னைக்கு தான் அந்த நடைப்பயணத்தை நிறுத்திட்டாங்க. பத்திரிகை செய்தி பார்த்துட்டேன் இல்லையா? நடைப்பயணம் இத்தனை வருஷம் எங்க போன? தேர்தல் வந்தா நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். நான் சொல்ற முதலமைச்சர் என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? தலைவர் கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம். இது ஊராட்சியினுடைய இந்த ஊர் புழல் ஒன்றியம் ஊராட்சி. தாய்மார்களே, கலைஞரை பற்றி கொஞ்சம் பேசிதான் ஆக வேண்டும். முன்பெல்லாம் எப்படி தாய்மார்களே, அதாவது நீங்க சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 4 நாளுக்கு விறகு வாங்கிட்டு வருவீங்க, இல்லைன்னா நீங்களே விறகுக்கு போவீங்க இல்லையா? சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வச்சு இல்லையா, காலையில் ஊதுனீங்கன்னா 10 மணி வரைக்கும் ஊதி வயிறே பெருத்து போயிடும் இல்லையா? நம்ம ஆத்துக்கார்ட்ட போய் கொடுத்தா 1 ரூபா சோறை தின்னுபிட்டு, ஏண்டி இது ரசம் மாதிரி ரசம் போடி உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு தட்டி விட்டாரா இல்லையா? ஆனால் தலைவர் கலைஞர் நினைக்கிறார், எந்த பெண்களும் அடுப்பில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே இலவச கேஸ் அடுப்பை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இல்லையா? இன்னைக்கு தலைவர் கலைஞர் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் தலைப்பு செய்தி தலைவர் கலைஞர். தாய்மார்களே, முன்பெல்லாம் என்ன, இது ஒரு கிராமம், நான் ஏற்கனவே சொன்னதை போல இல்லையா? ஒரு செய்தி கேட்க வேண்டும் என்று சொன்னால் காலையிலே 6 மணிக்கெல்லாம் நம்ம வர வேண்டும் இல்லையா? செய்தி கேட்கும், செய்தி சொல்லுவாங்க. வணக்கம், தலைப்பு செய்திகள். டெல்லியில் இந்திரா காந்தி காலமானார், 3 நாட்களுக்கு பிறகு உடல் தகனம் அடக்கம் செய்யப்படுகிறது, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவோம். அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும் இல்லைங்களா? 4 நாள் கொடுத்துட்டு, அதுவும் 1 வாரம் ஹிந்தி இல்லையா? பார்த்துருக்கீங்களா தாய்மார்களே? 1 வாரம் ஹிந்தி, 1 நாள் இந்த கிழக்கே போகும் ரயிலே படம். அப்புறம் பார்த்தா 8 பாட்டு ஒளியும். ஐயோ ஐயோ, அதில்
முண்டி அடிச்சுக்கிட்டு உக்காந்துருப்போம், குழந்தைய தூக்கிட்டு இப்படிலாம் போயிடுவோம் இல்லையா? அந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு பாரு பாப்பா மாதிரி நம்மலாம் போயிடுவோம் இல்லைங்களா? உக்காந்து அந்த 8 பாட்டுக்கு புள்ளி போட்ட லவுக்காரி புளியம்பு சேலக்காரி புள்ளருக்க போகையில என் கண்ணு ரெண்டும் கவலடி அன்னைக்கு உன தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவாரம்பு மினி வாடுதே அன்னக்கிளியே உன தேடுதே அன்னக்கிளியே உன தேடுதே. அப்புறம் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லும்? எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, சோறு போடணும், நீங்களாம் போங்க. ஆனால் தலைவர் கலைஞர் நினைக்கிறார் எந்த பெண்களும் பக்கத்து வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இலவச கலர் டிவி கொடுத்து மகிழ்ந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். இங்கே பேசிய மகத்தான மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சொன்னதை போல 1928ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார். 1989ஆம் ஆண்டு 3வது முறையாக தலைவர் கலைஞர் முதல்வராக வந்த போதுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் தலைவர் கலைஞர். இங்கே பேசியவங்க சொன்னாங்க இல்லைங்களா? தாய்மார்களை முன்பெல்லாம் என்ன நிலைமை, நம்ம அண்ணன்மார்கள் என்ன பண்ணுவானு தெரியுமா? பொண்டாட்டி வரங்காட்டியும் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சிமா தங்கச்சிமா, அதுவும் ஒரு படத்தில் சிவாஜி படத்தில் எல்லாம் பாச மலர்கள் இல்லையா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போன வளரும் மிளி வண்ணமே இங்கு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு தங்கச்சி தங்கச்சிம்பாங்க. ஆனா பொண்டாட்டி வந்த உடனே இல்லையா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 3 பவுன் போட்டு எப்படியாவது அடிச்சு விட்டுறலாம், ஏன்னா பாதி கொடுக்கணும் இல்லையா? உடனே பொண்டாட்டி சொல்லுவாங்க 1 பவுனே போதுங்க. ஆமாண்டி ஆமாண்டி தங்கச்சி பாசமலர்லாம் போச்சு அப்படியெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தாய்மார்களே 5 ஏக்கர் இருந்தாலும் உனக்கு 2.5 ஏக்கரு, உங்கள் அண்ணனுக்கு 2.5 ஏக்கரு, உனக்கு 2 வீடுனா உனக்கு 1 வீடு, உங்க தம்பிக்கு 1 வீடு. அதை கொண்டு வந்தவர் உலகமே பாராட்டக்கூடிய வகையிலே முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். தாய்மார்களே நீங்க புரிஞ்சுக்கணும், இது வரலாறு கொஞ்சம் கேளுங்க இல்லையா? எப்படின்னா அதாவது தலைவர் கலைஞர் அதாவது பார்த்தோம் என்று சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பொதுக்கூட்டம் பேசி முடித்து விட்டு திருச்சிக்கு மறுநாள் பொதுக்கூட்டம். நீங்க கொஞ்சம் நல்லா கேளுங்க. நடுவில் வருகின்ற போது திருப்பத்தூர்ல ஆக்சிடென்ட் ஆகுது. கண் அப்படியே இப்படி சிமெண்ட் நேரத்தில் எல்லாம் தலைவர் கலைஞருக்கு மட்டும் கண்ணில் அப்படியே ரத்தமாக கொட்டுது. டாக்டர் செக் பண்ணுறாங்க. தலைவர் கலைஞர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கண்ணுக்கு போகிற நரம்பு கொஞ்சம் விரிசல் ஒரு மாதிரி கீறல் ஆயிடுச்சு, நீங்கள் 6 மாதம் நீங்கள் படிக்கக்கூடாது எழுதக்கூடாது ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் கேட்டாரா? இல்லைங்களா? ஆனால் மணிமகுடம் என்ற படத்தை எழுதுறார், கதை எழுதக்கூடியவர் இவர் தலைவர் கலைஞர். அதாவது முடியல. எப்படி ஒரு தலைவர் கலைஞர், எப்படியாப்பட்ட ஒரு மகத்தலைவன் தலைவர் கலைஞர் பாருங்க. முடியணும்னு போட்டுட்டு அமெரிக்கா அதாவது அமெரிக்கா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. அப்ப நினைக்கிறார் பாருங்க தலைவர் கலைஞர், எப்படி ஒரு தலைவர் கலைஞர், நம்மளே இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமே, நமக்கு சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்று சொல்லி அன்றைக்கு கண்மொழி திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். 7 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்கம்மா. ஒரு கண்மொழி திட்டம்னா சாதாரணமா விஷயம் இல்லையா? அப்படி சொல்லி கொண்டே போகலாம். அதாவது ஒரு முறை எப்படிதான் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே தலைவர் கலைஞர்களுக்கு முதுகுவலி ஆபரேஷன். இப்ப 10 மணிக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 3 மணிக்கு ஆபரேஷன்னா 10 மணியிலிருந்து தண்ணி குடிக்கக்கூடாது, ஒன்றும் குடிக்கக்கூடாது. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ ஐயோ ஆப்ரேஷன் அப்படியே ஐயோ ஐயோன்னு கத்துவோம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆகுது. தலைவர் கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்குது. டாக்டர்கிட்ட கேட்குறாரு தலைவர் கலைஞர். என்ன கேட்குறாருன்னா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, ஐயா இப்போது தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்றாங்க. இல்லை என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தலைவர் கலைஞர்.
அப்போ வந்து சரி தலைவர் கலைஞரே கேட்குறாருன்ட்டு ஒரு நரசை அனுப்பி வைக்கிறார்களாம். அந்த நரசு என்ன பண்ணாங்களாம், டம்ளர் தண்ணியில் காட்டன் பஞ்சை எடுத்து தலைவர் கலைஞர் இதழில் வைக்கிறார்களாம். தலைவர் கலைஞர் உடனே அந்த நரசை பார்த்து கேட்குறாராம், அம்மா உன் பெயர் என்னம்மா? அந்த பொண்ணு சொன்னாங்களாம், ஐயா என் பெயர் காவேரி என்று சொன்னாராம். அப்போ தலைவர் கலைஞர் கேட்குறாராம், உன் பெயர் காவேரி என்று பெயர் வைத்த காரணத்திற்காகத்தான் எனக்கு தண்ணீர் கூட தர மறுக்கிறாய். எப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய இந்த உலகத்தில் மன்மதராஸ் அம்மா இருக்கார், மாவட்ட துணை சார், இவர் என்னை அக்கான்றாரியா, இவருக்கு அக்காவா சிரிக்கிறார் பார். உண்மையாகவே அது இது மாதிரி இது இங்கே பாருங்க. அப்போ நினைக்கிறார் தாய்மார்களே, புரிஞ்சுக்குங்க சப்ஜெக்ட் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம தாய்மார்கள் ஆண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது சொல்லாத திட்டம். கலைஞர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். லாரன்ஸ் என்ற நடிகர் ஒரு விழாவிலை சொல்கிறார். அவர் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரா? நான் 25 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தேன், யாரும் காப்பாற்றவில்லை. கலைஞர் காப்பீடு திட்டத்தால் இந்த 25 குழந்தைகளை காப்பாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த அட்டை உங்களுக்கும் பிரயோஜனம். எல்லாம் நல்லா இருக்கணும் தாய்மார்களே. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சிடி ஸ்கேன், இப்போ கூட பாரு நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் எப்படின்னா, அதாவது 2500 ரூபா உங்களுக்குலாம் இல்லை எப்படின்னா, புற்றுநோய் இல்லையா, அது 10 வகையான புற்றுநோய் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி கூட, அதாவது இன்றைக்கு ஓமாந்தூர் மருத்துவமனையில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அட்டை இருந்தது என்று சொன்னால் நீங்கள் செக் செய்து கொள்ளலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையால் தான் இன்றைக்கு தலைவர் கலைஞர் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய குரலை நாம் கேட்கிறோம் கலைஞர் செய்திகளிலே. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று இன்றைக்கும் அவருடைய குரலை கேட்கிறோம் என்று சொன்னால், உண்மையில் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போதும் தலைப்பு செய்தி இல்லையா? ஏன்னா சாதனைகளை சொல்றேன், இந்த பைத்தியக்காரன் அந்த யூடியூப் போட்டாலும் போட்டுட்டோம் இல்லையா? அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்றது யாரு? எடுபடாத எடப்பாடி பழனிசாமி. உன் ஆட்சியில இல்லையா 20 மாத காலம் கொரோனா மக்களை காப்பாற்றாத எடுபடாத எடப்பாடி பழனிசாமி, நீ போய் வந்து இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுவும் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி, சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டாரு. ஒரு 4 பேர் ஒவ்வொரு ஊர்ல இல்லையா? அதோ தளபதியை பற்றியே தான் பேசுறது. உனக்கு ஒரு நன்றி இருக்கா எடப்பாடி பழனிசாமி? தலைவர் தளபதி அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார், அதை கூட பார்க்காமல் இப்போது வந்து விட்டார். அதை கூட பார்க்காமல் அந்த சுந்தரா டிராவல்ஸ்ல போய், நீங்களாம் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க எப்படின்னா தாய்மார்களே, ஒரு காய் கடை வரும் இல்லையா? அம்மா வாங்கம்மா வாங்க, தக்காளி பழம், வெண்டைக்காய், சுண்டைக்காய் இல்லையா, கருவேப்பிலை இல்லையம்மா, புளி, எண்ணெய் இல்லையம்மா, கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு, வாங்கிட்டு போங்கம்மா, இந்த பஸ் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. அது மாதிரி ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி போயிட்டு நீ போய் என்ன சொல்ற? தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒருமையாக பேசுகிறீர்களே. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஸ்டாலின் இருக்கிறான் பார் என்று சொல்றியே, எங்களாலும் பேச முடியும், ஆனா நாங்க அப்படி பேச மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நான் இங்க சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியே முதல்ல வந்து எங்களுடைய அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாதோரம் சுதர்சனம் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அங்கே சேர்க்கை சேர்க்கின்ற போது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கிறோம், அதாவது
உங்களுடன் ஸ்டாலின். ஆனா மக்கள் சொல்றாங்க ஸ்டாலினுடன் நாங்கள் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. மக்களை நாங்க ஏற்கனவே மீட்டெடுத்துட்டோம். எடுபடாத எடப்பாடி பழனிசாமி, நீ எதுக்காக போய் அமித்ஷாவோட கூட்டணி வச்சிருக்கிறனா? உன் மகன் மேல கேஸ் இல்லையா, உன் சம்பந்தி மேல ஊழல் வழக்கு. அமித்ஷா ஒருவர் வந்து ஒரு 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 கதையில வந்து குரங்கு நரி கதையில வந்து ஒருத்த வந்து வாழை வெட்டிடுவான். அந்த குரங்கு கேட்கும், வாழை தெரியா கத்தி தெரியா, அது மாதிரி கேட்கும். அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை, நீங்க சீரியல் பார்க்க போகணும் இல்லையா. அது போல எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி இந்த அமித்ஷா இருக்கார்ல, அதாவது உன் மவனை காப்பாற்றணுமா, நீ வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்றியா, உன் சம்பந்தியை காப்பாற்றணுமா, இல்லைன்னா உன்னை நான் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதுனால நீ போய் அங்க போய் காலில் விழுந்து கிடக்கிறிய. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்களோ அவங்கெல்லாம் அம்புடுதான் உருப்படாது. ஏன்னா அதுவும் மோடி மாதிரி இல்லையா, மோடி யார் தலையில கை வைக்கிறாங்களோ அவங்க ஒளிஞ்சாங்க. ஏன்னா ஜெயலலிதா இறந்து போனாங்க, மோடி வந்தாரு, மோடி வந்துட்டு கம்புன்னு போலாம்ல, உடனே சசிகலா தலையில கையை வச்சாரு. ஆனா கையை வச்சுட்டு டெல்லிக்கு போங்காட்டியும் சசிகலா என்னாச்சுன்னா எங்க போச்சு, பெங்களூர் சிறைக்கு போயிருச்சு. அது போல எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏன்னா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறியே. அப்புறம் ஒருத்தர் இப்போ வந்து ஆரம்பிச்சுக்கிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சினா இங்க யாருக்குன்னே தெரியாது. அவரும் அப்படிதான், ஸ்டாலின் திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும். உங்க அப்பா வீட்டில் போயிட்டு இல்லையா ஒட்டு கேட்கும் கருவி வச்சமெல்லாம் நீலாம் ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அவரே சொல்றாரு, ஐயா ராமதாஸே சொல்றாரு இல்லையா, அப்பன் சொல்ல கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்பன் பேச்ச கேட்காத ஒருவர்லாம் இன்னைக்கு தான் அந்த நடைப்பயணத்தை நிறுத்திட்டாங்க. பத்திரிகை செய்தி பார்த்துட்டேன் இல்லையா, நடைப்பயணம் இத்தனை வருஷம் எங்க போன இல்லையா. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் வந்தா நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். நான் சொல்றேன், முதலமைச்சர் என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? முதலமைச்சர்னா அதாவது கலைஞருடைய, அதாவது எப்படியெல்லாம் தலைவர் கலைஞர் வந்து கஷ்டப்பட்டார், இந்த மக்களுக்காக எத்தனை திட்டம், நேரம் கிடையாது. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தியாகமெல்லாம் யாருக்காவது தெரியுமா? நான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தளபதி அதாவது இன்றைக்கு எப்படி ரோஷமுள்ள ஒரு வீரமுள்ள மனிதராக இந்தியாவிலே மோடியை எதிர்க்கிறாரோ அதுபோல் அன்றைக்கு தலைவர் கலைஞர் இந்திரா காந்தி எதிர்த்து மிசா சட்டத்தை இல்லையா, மிசா சட்டத்தை எதிர்த்தார் இல்லைங்களா. அதுக்காக வேண்டுமென்று கோபாலபுரத்திலே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை, அதாவது காவல்துறையை சார்ந்தவர்கள் கைது செய்ய போகிறார்கள். அன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இல்லை, தலைவர் கலைஞரிடத்தில் போய் கேட்கிறார்கள், எங்க உங்க மகனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். உடனே தலைவர் கலைஞர் சொல்றாரு, என் மகன் வெளியூருக்கு சென்றிருக்கிறார், 2 நாட்டு கழித்து வருவார், நானே தகவல் சொல்றேன். எந்த தகப்பன் சொல்லுவார் இல்லையா. ஆனா அது போல 2 நாள் கழித்து வந்துட்டார், தகவல் சொல்றாரு. கைது பண்ணனதெல்லாம் வந்துங்க, அதாவது 1 வருஷம் ஆச்சுங்க இல்லையா. தலைவர் தளபதி ஓராண்டு கால சிறை சென்றாரு. அதுக்கு முன்னாடியே ஐயா வீரமணி அவர்கள் இருந்தாரு. இப்போ நீயும் வந்துட்டியா, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிறையில் 10 பேர் இருக்கக்கூடிய சிறை எப்படி ஒரு தலைவன் இல்லையா, அதுல 2 பானை இருக்கும். ஒரு பானை சிறுநீர் கழிப்பதற்காக, இன்னொரு பானை தண்ணீர் குடிப்பதற்காக காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து உதைக்கிறார்கள். ஓராண்டு காலம் ஆகிறது. தலைவர் கலைஞர் தன்னுடைய மகனை பார்க்க செல்கிறார். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறது, தன்னுடைய தகப்பன் பார்க்க வருகிறார். காவல்துறையை சார்ந்தவர்கள் அடித்து துன்புறுத்தி உடம்பெல்லாம் காயம், அரைக்கை சட்டை போட்டக்கூடிய தலைவர் தளபதி அந்த காயம் மறைப்பதற்காக முழு சட்டை போட்டு விட்டார். தலைவர் கலைஞர் வருகிறார், வந்து பார்க்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாதா, ஆகா உடம்பெல்லாம் காயம் என்று சொல்லி தலைவர் கலைஞர் கண்ணாடி உள்ளே அழுகிறார். ஆனால் வெளியே அவர் காமிக்கவில்லை. சொல்லுகிறார் தலைவர் தளபதியிடத்திலே, நீ வெற்றி அன்று சொன்னவர்தான் இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உலகமே பாராட்ட வகையிலே வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை சாதனைகள்!
தாய்மார்களே, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் சொன்னதையும் செய்தார், சொல்லாதையும் செய்தார். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தேர்தலை சொன்னாரே, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த பைத்தியம் எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அது எப்படி முடியும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் முடியுமா அப்படின்னாரு. தாய்மார்களே, ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெடுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய இந்தியாவிலே உலகத்திலே ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு பெண்களை எவ்வளவு கேவலமா இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் தாய்மார்களே ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போனா கூட அங்க பாரு அவளுக்கு எவ்வளவு திமுரு, பொம்பளை சைக்கிள் ஓட்டிட்டு போறாளாம் இல்லையா. ஆனா இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் விமானம் ஓட்டக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. முன்பெல்லாம் தாய்மார்கள் நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுத்துவார், அடிச்சு விடுவார். அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட அவர்கிட்ட தான் காசு வாங்கணும் இல்லையா. காசு கேட்டா பாடி அப்படிம்பாரு. ஆனா இன்னைக்கு யாராவது அடிக்க சொல்லு, அடிக்க முடியுமா? நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், என்னை அடிச்ச எங்கள் மு.க. ஸ்டாலின் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று சொல்லிவிட்டார். நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுத்தேன் இல்லையா. அப்புறம் பார்த்தா சிங்கப்பேனை என்ற சீரியல் பார்த்துட்டு தான் உனக்கு தீஞ்ச இட்லி போட்டு கொடுத்தேன், அதுவும் கிடைக்காது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உடனே ஆண்கள், அம்மம்மா நீ போயிடாதம்மா சாமி. ஐயோ சாமி. அதுவும் தாய்மார்கள் பெண்கள் ஏறிக்கொண்டு பேருந்துகளில் மகிழ்ச்சியோடு தலைவர் தளபதி அதாவது மு.க. ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லி, அதுவும் கிராமத்திலெல்லாம் பெண்கள் ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு தீண்டனதோம் தன தீண்டனதோம் தீண்டனதோம் தன தீண்டனதோம் காலை கனவினில் காதல் கொண்டே கண்விழித்தேன் அவன் காணவில்லை, கண்விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வழி என்ன செய்தும் வழி தீரவில்லை, கண்ணால கண்ணே கண்ணாளா என் உள்மன காதல் கொண்டாய கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயோ போதும் போதும் என சென்றாயா என்று இன்னைக்கு பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. முன்பெல்லாம் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னம்மா உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸாமா டிக்கெட்டு கொடுமா. ஆனால் இன்னைக்கு யாராவது பெண்களை பற்றி போய் கண்டக்டர் போய் கேட்க முடியுமா? ஒரு ஊரில் எங்கே போகிறான்னு கேட்டார் கண்டக்டர். உடனே பெண்கள் எங்கே போனால் உனக்கு என்ன, நாங்கள் போவோம் வருவோம் போவோம் வருவோம். ஐயோ கண்டக்டர்லாம், ஏன்னா திடீர்னு முதலமைச்சர் எங்களை கேட்குறாருமா, திடீர்னு பஸ்ஸில் ஏறுறார் இல்லையா. ஆனால் அதையெல்லாம் தெரியாது இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் எப்படி அதாவது விடியல் பயணம் என்ற அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த போது செயல்பட்டாரோ நடந்தாரோ அதுபோல பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி அப்படியே என்னமோ டாட்டா காமிச்சு டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இல்லையா. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இந்திய டுடே பத்திரிகையிலே கூட எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வந்தபோது 17வது மாநிலம். ஆனால் இன்றைக்கு இந்திய டுடே பத்திரிகையிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின், அதுல மாற்றம் கிடையாது இல்லையா. அப்படிலாம் இருக்கின்ற போது இன்னைக்கு நினைக்கிறாங்க மோடிக்கு என்ன தெரியுமா கஷ்டம், தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு 10 எம்எல்ஏ வந்துடணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அதாவது எப்போது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு இல்லையா. தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லாத இங்கே ஒரு அம்மா அந்த தமிழிசை சவுந்தரராஜன், நான் ஏதாவது பேசிடுவேன் என்ன அந்த யூடியூப் இருக்கு அந்த குன்ஸ் இருக்கிறாரு பாரு, என்னை மாட்டி விடுறதே வேலைண்ணா. நீங்கள் ஏற்கனவே மீட்டிங் போட்டிங்களா திருவச்சூர் பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த குண்டு தானே மாட்டி விட்டார் அந்த குன்ஸு. அதனால எங்கே போனாலும் என் பேர் இருந்தால் வந்துடுறாரு, இல்லைன்னா அடக்கி வாசிருக்க மாட்டேன் இல்லைங்களா. நான் என்ன மாட்டி விட்றவங்களா நீங்கள் தான் ஐயா. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தமிழிசை சவுந்தரராஜனே நீ எது வேணாலும் பேசிக்குங்க, எது வேணாலும் போட்டுக்குங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லையா. ஒரு முதலமைச்சர்
ஒரு அப்போல்லா மருத்துவமனை போகக்கூடாதா? இந்த அம்மா சொல்லுது. அது எப்படி முதலமைச்சர் வந்து ஏன் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு ஓமாந்தூருக்கு செல்லக்கூடாதா? எதுக்கு போய் அப்போல்லாவுக்கு சொல்றிய? உனக்கெல்லாம் என்னத்தை சொல்றது? நீலாம் ஒரு பெண்ணா? அப்போ உங்க அப்பா வந்து, நான் வந்து டீசெண்டான ஒரு, உங்க அப்பா குமரியானந்தன் ஐயா நல்லவர், உங்க அப்பா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செல்லவில்லையா? ஏன் மோடியோட தம்பி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லையா? இப்படி இருக்கின்ற போது நீ என்னதான் தமிழிசை சவுந்தரராஜன், நீ என்னதான் எப்படியாவது முதலமைச்சரை திட்டினாதான் உனக்கு பதவிங்கிற காலமெல்லாம் போயிருச்சு. ஏன்னா மீண்டும் நீ கவர்னரா ஆக முடியாது. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா உன்னை வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாரு இல்லையா? நீலாம் ஒரு அம்மா, அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். ஆனால் ஒக்க மக்கா இதை கூட மாற்றி போட்டுறாதீங்கப்பா, பயமா இருக்குது இல்லையா? நான் ஒன்று மட்டும் சொல்றேன் இல்லையா, தமிழ்நாட்டிலே 2026 முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதில் மாற்று கருத்து கிடையாது, அதில் மாற்று கருத்து கிடையாது இல்லையா? அது மாத்திரம் கிடையாது தாய்மகளை, ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறேன். இந்த நடிக்கிறவங்கலாம் விஜய்லாம் என்னையா உனக்கெல்லாம் என்னையா தெரியும் இல்லையா? தமிழ்நாட்டில் மழை கொட்டோன்னு கொட்டுது. நீ அதாவது திரிஷாவை கூட்டிக்கிட்டு போற இல்லையா தனி விமானத்தில், தனி விமானத்தில் நீலாம், அதுவும் கூட யார் இருக்கிறா? எங்க கட்சியில அண்ணன் மாதோரம் சுதர்சனம் ஒரு பெரிய விஐபி, அதாவது இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அற்புதராஜர் பெரிய விஐபி. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உண்மையாகவே மக்களுக்கு தெரியக்கூடிய விஐபி. ஆனா அந்த கட்சியில் 2 பேர், ஒன்று ஆதவ் அர்ஜுனா, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? மரத்துல ஏறாதீங்க, மரத்துல ஏறாதீங்க, சேர தூக்காதீங்க, மரத்துல ஏறாதீங்க, இறங்குங்க. நீலாம் ஒரு பொது செயலாளர், நீலாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்தையாவது வாயில் வந்தபடியெல்லாம் பேசுவேன். நான் ஒன்று மட்டும் சொல்றேன், விஜயே டெபாசி இழக்க போற, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீ முதலமைச்சராக வர முடியாது, ஒன்றும் வர முடியாது. தாய்மார்கள் ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், குழந்தைகள் வரையிலும் முதியோர் வரையிலும் இந்த மாதம் 1000 ரூபாய். நான் இது 26வது கூட்டம், போன மாதத்திலிருந்து தொடங்கி இது 26வது கூட்டம். இன்னும் எனக்கு 7 கூட்டம் இருக்கு. பெண்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? அதுவும் கிராமத்துலலாம் ஒரு பெண்கள் ஓடோடி வந்து, அம்மா அந்த மாதம் 1000 ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு வருதுமா அப்படின்னு கண் கலங்குறாங்க. பெண்கள் என்றைக்குமே ஒரு தெய்வங்கள். 10 பைசா வாங்கினாலும் கூட நீங்களெல்லாம் தாய்மார்களே துரோகம் செய்ய மாட்டீர்கள். இன்றைக்கு ஆண்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆட்சியாக பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய். அவர்கள் ஒரு 500 ரூபா குடுறி, 10 ரூபா குடுறி, 200 ரூபா குடுறின்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் பெண்களை உயர்த்திருக்கிறார். பெண்கள் என்றைக்கும் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள். ஒன்றை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். தாய்மார்களே, ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாய் எவ்வளவு கஷ்டப்படுவாள். நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தையை வளர்க்கின்ற போது? படிச்சுக்கம்மா இல்லையா? அதாவது நான் தான் உங்க அப்பங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவான்? உங்க அப்பங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் டாஸ்மார்க் கடைக்கு போயிடுறாருடா, ஆனா நீயாவது ஒரு டிகிரி படிச்சுக்கடா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி வளர்ப்போம். ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கே நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அதாவது ஆய்வுக்கு செல்கிறார். ஒரு 5 வயது குழந்தை சோகமாக இருக்கிறது. நம்மளுடைய முதலமைச்சர், ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா இப்படி சோகமா இருக்க? அப்ப அந்த குழந்தை சொல்லுது, ஐயா எங்க அப்பா அம்மா கழனி வேலைக்கு போறாங்க ஐயா, அதனால காலையில் நீராரம் தண்ணி குடிச்சையா. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார், எந்த குழந்தைகளும் தமிழ்நாட்டு குழந்தைகளும் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி உலகத்திலே இந்தியாவிலே காலை சிற்றுண்டி உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றியவர், இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின். அதில் மாற்று கருத்து கிடையாதாக வருகின்ற இந்த தொகுதியே
கூடிய செல்ல நாயகன் தன்னுடைய தளபதியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மாதவரம் சுரசனம் தொகுதி. ஏன்னா தாய்மார்கள்லாம் 2 பேர் கூட போகல, ஆனால் இவ்வளோ பேர் அமர்ந்திருக்கு என்று சொன்னால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெறுவார், அதில் மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பேரும் அற்புதராஜ் அற்புதமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்னும் பேச வேண்டும் என்று ஆசை. ஆனால் நீங்கள் எல்லாம் சீரியல் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னை பட்டி தொட்டியெல்லாம் இந்த மாவட்டத்திலே, ஒன்றுபட்ட மாவட்டத்திலே என்னை அறிவித்த ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு அண்ணன் மாதோரம் சுதர்சனம் அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்துடைய சேரவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குன்ஸ் மாற்றி ஈத்தி போட்டுறாத.